Hello buddies, welcome back. So இந்த வீடியோல ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ டிப்பிக்கலி ப்ரோக்ராமிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் காலேஜில் இல்லை ஸ்கூலில் படித்த அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் இது எல்லாமே நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்லுவோம். கரெக்டாக? அதே மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ் இப்போ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஈக்குவல் டு ரெண்டு டேட்டா வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ். இதே மாதிரி மல்டிபிள் திங்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணணும், மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கம்பேர் பண்ணணும், அதுதான் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். புரியலையா? ஈஸியாக ஒரு கான்செப்டாக போகுமா? ஸோ ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஐ திங்க் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ KGF Chapter 2 எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். கரெக்டாக? எனக்குலாம் ஒன் ஆஃப் த ஃபேவரேட் மூவி. ஸோ அதோட Day 1 பாக்ஸ் ஆஃபீஸ் இந்தியாவில் மட்டுமே 135 crores. ஓகேவா? ஸோ அப்போது Day 1 பாக்ஸ் ஆஃபீஸ் 135 crores, Day 2 வந்து 116 crores. அப்போ இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 151 crores. ஸோ இங்கே ஆட் பண்ணுறோம். கரெக்டாக? இந்த ஆட் பண்ணுற ஆப்ரேஷன் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சிம்பிளாக சொல்ல போனால். ரெண்டாவது ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ். இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம், Day 1 கலெக்ஷன் வந்து Day 2 தான் அதிகம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம், Day 1 greater than Day 2. என்ன பேசியாச்சு? T1 போட்டுக்கிறேன். நம்ம வந்து 135 crores. ஓகேவா? ஸோ அதே மாதிரி T2 வந்து 116 crores. இப்போ T1 greater than T2 பார்த்தீங்கன்னா true. கரெக்டா? அப்ப இது வந்து ஒரு கம்பேரிஷனை பண்ணுது ரெண்டு வேல்யூல இருந்து. இந்த மாதிரி கம்பேர் பண்ற எல்லா ஆபரேட்டர்ஸ் தான் நம்ம ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி greater than, less than equal to, greater than equal to, not equal to, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரெண்டு டேட்டா வச்சு கம்பேர் பண்றோம். கரெக்டா? அண்ட் இதோட வேல்யூ எப்பவுமே உங்களுக்கு இதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸா தான் இருக்கும், ஏன்னா நம்ம கம்பேர் பண்றோம். கரெக்டா? இதே மாதிரி இதுதான் ரிலேஷனல் ஆபரேஷன்ஸ். ஓகேவா? அடுத்து லாஜிக்கல் ஆபரேஷன். இப்ப Day 3 அப்படிங்கிறது ஒண்ணு வருது. ஓகேவா? சரி, D3ல வந்து 100 crores அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப D3 greater than D2 and D2 greater than D1. ஓகேவா? இப்ப என்ன பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு, இது ஒரு கண்டிஷனு, இது ஒரு கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன்ஸையும் மர்ஜ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ எடுக்க போறோம். ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருக்கு அண்ட் இதுவும் ட்ரூவா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இது ரெண்டத்தோட கம்பைன்ட் வேல்யூ ட்ரூன்னு வரும். ஏன்னா நம்ம ஆண்டுன்னு யூஸ் பண்ணிருக்கோம். சரி, இப்போ இங்க ஆண்டுக்கு பதிலாக நம்ம ஆர் அப்படின்னு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதுல ஒன்னு ட்ரூவா இருந்து ஒன்னு ஃபால்ஸா இருந்தாலே வேல்யூ ட்ரூன்னு வரும். ஓகேவா? சோ மல்டிபிள் ஆபரேஷன்ஸ ஒரே டைம்ல கம்பேர் பண்றதுக்கு தான் இந்த ஆண்ட் ஆர் மாதிரியான லாஜிக்கல் ஆபரேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இதுக்கு மேலே இன்னும் கிளியராக புரியணும் அப்படின்னா லைவாக கோட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அகெயின் லெட்ஸ் கோ பேக் டு C++. நம்ம அப்பயே சொன்ன மாதிரி லெட்ஸ் கோ லாங்குவேஜ் பை லாங்குவேஜ். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் அகெயின் இது வந்து எல்லாமே நான் இந்த டாக்குமெண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ என்னடா இவன் கோடை வைப் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா, உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்போது உங்களுக்கு நீங்கள் கோட் பண்ணி பார்க்குறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரேதர் தேன் ஜஸ்ட் நான் மட்டும் கோட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்களும் கோட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மெயில் ஐடியில் மேபி நான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்த எபிசோட்லேருந்து ஷேர் மீ த சப்மிஷன்ஸ், எப்படி மாசா பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ். ஸோ நம்ம முன்னாடி இனிஷியலாக நம்ம பேசியிருப்போம்ல, எக்ஸாம்பிள் A = 10, A = 100 வச்சுலாம் பேசியிருப்போம். வேரியபிள்ஸ் தான் என்ன அப்படின்னு. ஸோ ஏங்கிறது ஒரு வேரியபிளில் 10ங்கிற வேல்யூ, பிங்கிறது இன்னொரு வேரியபிள், அதில் 20ங்கிற வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்ல. ஸோ இங்கே அடிஷன் அப்படின்னு போட்டு A + B போட்டால் என்ன வரும்? 30 வரும். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டாக? மேபி சும்மா ஒரு டிவிஷனில் ஒரு விஷயம் இருக்குது, அதனால நான் டிவிஷனை போட்டு காமிக்கிறேன். டிவிஷனுக்கு நம்ம இந்த ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா?
சரி, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? ஸோ இங்கே a + b = 30. ஆனால் டிவிஷன் 0 வந்திருக்கு. 10 divided by 2 0வா? ஏன் அப்படி? ஏன் 0? ஏன்னா இங்கே நம்ம இன்டிஜர் கொடுத்துருக்கோம். கரெக்டாக? இந்த a b ரெண்டுமே இன்டிஜர். ஸோ இன்டிஜருக்கு டெசிமல் வேல்யூ கிடையாது. 10 divided by 2 போட்டால் என்ன வரும்? 0.5. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறேன்? ஃப்ளோட் அப்படின்னு மாற்றுறேன். நம்ம டேட்டா டைப்ஸ் போன வீடியோவில் பார்த்தோன்னா நான் இங்கே இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃப்ளோட்டுன்னு பார்த்தோன்னா பார்த்தீங்களா 0.5 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் டேட்டா டைப்ஸ் ரொம்ப க்ரூஷியல் அப்படிங்கிறது. ஓகேவா? இங்கே இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது. நான் மறுபடியும் இன்ட்டில் மாற்றிக்கிட்டு மாடியூலஸ் அப்படின்ட்டு, இது எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரில. நம்ம டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது இல்லாமல் ரிமைண்டர் ஒன்று. இப்போது 13 அப்படின்னு போட்டுட்டு மேபி நான் டயக்ராமேட்டிக்கலாகவே சொல்லிடுறேன்னு. இக்னோர், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கு. நான் எவ்வளோ ஸ்ட்ரக்சராக பெட்டராக எழுத முடியுமோ நான் பார்க்குறேன் இதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ இப்போ 13 அப்படின்ட்டுருக்கு டிவைடட் பை 2 அப்படின்னு போடுவோமே. 2 6 12 1 அப்படின்னு வருதா? ஸோ இங்கே இருக்கிறது தான் நம்ம டிவிஷனில் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மேத்ஸில் சின்ன வயசில் படித்த மாதிரி இதை ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? 10 20 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ என்னென்னா அதான் எப்படி 10 20. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 0 தான். கரெக்டாக? எது இன்டிஜராக இருந்தால் 0 தான். 0 இருந்தால் உங்களுக்கு கோஷன்ட் எவ்வளோ? இதுவும் 0 தான். உங்களுக்கு ரிமைண்டரும் 10 தான். இதுவும் 0 தான். கரெக்டாக? ஆனால் உங்களுக்கு இந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த 10 பிரிண்ட் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதை தான் நம்ம மாடியூலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இது காப்பி பண்ணிவிட்டு ரிமைண்டர். ஓகேவா? என்ன பண்ணலாம் அப்படின்னா a மாடியூலஸ் b. ஸோ அதனால் இந்த ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப குருஷியல். மேத்தமெட்டிக்கலாக இது டிவிஷன் மாதிரி தெரியல, ஆனால் இதுதான் டிவிஷன் ப்ரோக்ராமிங்கில். அண்ட் இதுதான் உங்களுக்கு மாடியூலஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டரு எல்லாமே சேர்த்து கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்களா? நம்ம இங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்ன 10 தான் இங்கே உங்களுக்கு ரிமைண்டராக வந்திருக்கு. ஓகேவா? இவ்வளோ தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? பெருசாக எதுவுமே கிடையாது. அண்ட் இதே தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் வரும். தட் இஸ் ஜாவா, பைத்தான். ஐ திங்க் நான் அது மறுபடியும் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. C++லையும் இது ஜஸ்ட் இந்த பிரிண்ட் பண்ணுற சின்டாக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இந்த வேல்யூ இங்கே கொடுக்குறது எல்லாமே சேம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கரெக்டாக? ஸோ இதை ரெண்டு நான் காமனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மோர் ஆர் லெஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இப்போ எப்படின்னா இதுதான் நமக்கு ஆண்டு. ஓகேவா? நம்ம கம்பேர் மேபி நான் இப்போது அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஒரு செட் ஆஃப் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். நான் சும்மா காப்பி பண்ணி என்ன பண்ணுவோம், இது எல்லாமே உங்களுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இது இல்லாமல் கமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஐ திங்க் உங்களுக்கு கமெண்ட் அப்படின்னா என்னென்னா உங்கள் ரெஃபரன்ஸுக்கு இந்த 2 ஹைஃபன் தான் C++ல கமெண்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த இது வந்து ரன் ஆகாது. கோட் ரன் பண்ணால் இந்த வேல்யூ வராது. ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு. ஜஸ்ட் எப்படி இப்போ நீங்கள் ஒரு டு-டூ லிஸ்ட் போட்டு நான் இதாக பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிமைண்டர் மாதிரி வச்சுருப்பீங்களா, அதே மாதிரி தான் இது. ஸோ இப்போ கிரேட்டர் தேன் b ஆமாவா இல்லையா? இல்லை. ஸோ வேல்யூ என்ன வரும்? 0. அதுதான் நான் சொல்லியிருக்கேன்ல, 0னா ஃபால்ஸு, 1னா ட்ரூ. ஸோ கம்பேர் பண்ணாலே 0 இதாக வரும். இப்போ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுவா இப்போ என்ன பண்ணலாம், நம்ம சி அப்படிங்கிற ஒரு மேலே டிக்ளேர் பண்ணலாம். பட் நான் இங்கே டிக்ளேர் பண்ணுவேன். C = 15, D = 20 அப்படின்னு 2 டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஏ சரி ஓகே என்ன பண்ணலாம், சாரி இங்கே நான் செமிகாலன் போட்டிருக்கக்கூடாது, ஒரே வேல்யூஸ் போட்டிங்கன்னா கமா போடணும். ஓகேவா? ஸோ திஸ் ஹவ் கமெண்ட்ஸ் ஒர்க். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சின்னு ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணியாச்சு, டின்னு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ C > B அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஏன்னா C is smaller than B இப்போவுமே. ஆனால் அதே இது இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? லெஸ் தேன் ஈக்குவல் டு வா அப்படின்னா ஆமாம் B வந்து கிரேட்டர் தென் தான். நீங்கள் B > Cன்னு போட்டாலே ட்ரூன்னு தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. பியும் டியும் ஒரே வேல்யூ இருக்கா? இப்போது டி இப்போது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ரெண்டுமே இருக்குது. கிரேட்டர் தேனாக இருக்கா இல்லை ஈக்குவல் டுவாக இருக்கா, அந்த மாதிரி இருந்தால் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே ட்ரூ வந்துடும். கரெக்டாக?
இதே தான் எல்லா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸுமே. இந்த எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குல்ல, இதை தான் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ டி நாட் ஈக்குவல் டு பி. இப்போ ஆனால் இது ரெண்டுமே ஈக்குவல், கரெக்டா? டியும் ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ஒரு வேளை வேல்யூ ஒரே மாதிரி இல்லாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கும். ஆமாம், இது ரெண்டும் வேற வேறப்பா அப்படின்னு. ஆனால் இங்கே ரெண்டுமே ஒன்றா இருக்கிறனால உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்? ஆஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃபால்ஸ் தான் வரணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸு. இதுக்கப்புறம் வர இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி மேபி இதுதான் உங்களுக்கு எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வரும். ஓகேவா? C++, ஜாவா, பைத்தான். அதனால நான் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜஸாக நான் போகல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதனால தான் நான் ஜாவா, C++, பைத்தான் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. அடுத்து உங்களுக்கு வர்றது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான் ரெக்கலெக்ட் பண்ணி பாருங்க பார்ப்போம். மல்டிபிள் கண்டிஷன்ஸை கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே அண்ட் அப்படின்னு போட்டு a greater than equal to 5 ஆமாம், அப்போது இது வந்து ட்ரூ. அண்ட் இதுதான் அண்ட் மீன் பண்ணுது. அண்ட்னா நீங்கள் 2 கண்டிஷன் போடுறீங்கல்ல, இங்கே நீங்கள் இன்னொரு அண்ட் கூட போட்டுட்டு C greater than 15 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ட்ரூ ஆனால் இது மட்டும் ஃபால்ஸு. கரெக்டாக? இப்போ ரன் பண்ணால் என்ன அவுட்புட் வரலாம்? அதான் 2 ட்ரூவாக இருக்கே, அப்போ ஓவரால் ட்ரூ தானே வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கிடையாது, ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா இந்த 3 கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் வேல்யூ ட்ரூன்னு வரும் அண்ட் யூஸ் பண்ணால். இதே இது நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன்? ஆருங்கிறத யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஆர். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? இதுதான் ஆர். இப்போ ஆர் நம்ம யூஸ் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஏன் வரல தெரியுமா? ஏன்னா இது ரெண்டும் நம்ம அண்ட் வச்சு கம்பேர் பண்ணுறோம். கரெக்டாக? அண்ட் இங்கே என்ன உங்களுக்கு வந்திருக்கு? உங்களுக்கு புரியுறது காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா சிம்பிளாக யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட்னா எல்லாமே ட்ரூவாக இருக்கணும். நீங்கள் சின்ன சின்ன கண்டிஷன் ஆட் பண்ணுறீங்களே, எல்லாம் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ட்ரூவாக வரும். ஆனால் ஆர் இந்த ஆப்ரேட்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 ட்ரூவாக இருந்து மீதி 10 ஃபால்ஸாக இருந்தால் கூட ட்ரூன்னு தான் அவுட்புட் வரும். ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும். ஓகேவா? அதுதான் இந்த ஆர். ஓகேவா? இங்கே ஆர் யூஸ் பண்ணி இது ஃபால்ஸு, ஆனால் உங்களுக்கு வேல்யூ ட்ரூன்னு தான் வந்திருக்கு. கரெக்டா? அவ்வளோதான் ஆர். இப்போது நாட்டுங்கிற மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ நாட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஆனால் மேபி என்ன பண்ணலாம், எப்படி பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? அது வந்து ரிவர்ஸ் பண்ணணும்னு வச்சுப்போமே. இங்கே நான் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். நாட் மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே ஒரு பேரந்தசிஸ்குள்ளே போட்டுடுறேன். ஏன்னா இது ஒரு தனி ஃபங்க்ஷன். இது வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ இன் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போது a greater than equal to 5. கரெக்டாக? அப்போ a greater than equal to 5 இந்த நாட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து வேல்யூவே ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். எப்படி அப்படின்னா இப்போ a greater than equal to 5 அப்படின்னு இருக்கா? ஸோ இதோட வேல்யூ வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு வரும். கரெக்டாக? இப்போ இந்த நாட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரூங்கிற அவுட்புட் இருக்குல்ல, இந்த ட்ரூ மேலே நீங்கள் நாட் அப்படின்னு போடுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நாட் ட்ரூவா அப்படின்ட்டு. ஸோ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இது ஃபால்ஸாக மாறிடும். கைண்ட் ஆஃப் எ ரிவர்ஸ். ஓகேவா? ரிவர்ஸ்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதே இது நான் ஏ வந்து வேல்யூ 10 greater than 15 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதில் நம்ம நாட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரூவாக மாறும். இட் கெட்ஸ் ரிவர்ஸ்ட். ஓகேவா? ரிவர்ஸ் வச்சு நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே மறுபடியும் நான் அதே செக் பண்ணுறேனே, அதே தான் நான் இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். ஸோ டிப்பிக்கலி இது ஃபால்ஸு. நான் இதை தூக்கிடுறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. ஸோ a greater than equal to 15 கிடையாது, b less than equal to 5 ட்ரூ. ஆனால் அவுட்புட் பாருங்கள் ட்ரூன்னு வரும். ஓகேவா? ஏன் ட்ரூன்னு வரும் அப்படின்னா இது ராங்கு, இது ரைட்டு. அப்போது அண்ட் பொறுத்தவரைக்கும் 2 ரைட்டாக இருந்தால் மட்டும்தானே வேல்யூ வரணும். அப்போது என்ன, உங்களுக்கு வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் வந்திருக்கணும். ஆனால் வராது, ட்ரூன்னு தான் வரும். ஏன்னா இது வந்து இங்கே ட்ரூன்னு வேல்யூ வந்தது ரிவர்ஸ் பண்ணி விட்டுருச்சு, ஃபால்ஸ்ன்னு வேல்யூ வந்தது ரிவர்ஸ் பண்ணி விட்டுருச்சு ட்ரூ அப்படின்னு. ஸோ ட்ரூன்னு மாத்திரனால ரெண்டுமே ட்ரூ தான். ஸோ ட்ரூ அண்ட் ட்ரூ இஸ் ட்ரூ. அவ்வளோதான். அதுதான் இங்கே நான் காமிச்ச எக்ஸாம்பிளே.
ஓகேவா. அண்ட் இப்போ வந்து எப்படி இங்கே வந்து நம்ம அண்ட் ஆர் இது யூஸ் பண்ணுறோமோ பைத்தானில் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஓகேவா. மேபி நான் அது பைத்தானில் அப்படியே உங்களுக்கு காமிச்சா கூட ஃபைன் தான். பைத்தானில் அண்ட் ஆர் நாட் டேரெக்டாக டெக்ஸ்ட்டாகவே யூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா. அதுதான் அது யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேவா. ஐ திங்க் அதை நான் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மேக் ஷோர் டு ட்ரை இட் அவுட். ஓகேவா. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகேவா. அண்ட் இதோட ஆப்ரேஷன்ஸ் தான் என்ன அப்படின்னு முடியுது. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ரேட்டர் இருக்குது. அது வந்து C++லேயும் ஜாவாலேயும் மட்டும்தான் இருக்குது. இதுதான் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதுக்கு நான் கோடு டீட்டெயிலாக போட்டிருக்கேன். நான் அது ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்பலை. பட் நான் ஜஸ்ட் லைவ் கோடில் நான் C++லேயே உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா. சரி, இப்போ A = A+1 அப்படின்னு போட்டோம்னா என்ன ஆகும்? ஸோ ஏங்கிறது இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் ஆகுது, அதில் A+1. ஸோ 10+1 அப்படிங்கிற வேல்யூ இப்போ ஸ்டோர் ஆகும். கரெக்டாக. நான் இங்கே மறுபடியும் அதே பிரிண்ட் பண்ணுறேன். நியூ A வேல்யூ அப்படின்னு VALUE அப்படின்னு போட்டுட்டு இங்கே நான் A அப்படின்னு இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிட்டேனா இல்லையா? ஒரு நிமிஷம். நியூ A வேல்யூ 11. ஆனால் நான் இது லைன் பிரேக், எண்டலுங்கிறது லைன் பிரேக். ஓகேவா. ஸோ அந்த லைன் பிரேக் போடாதனால அதே லைனில் வந்துருச்சு. மறுபடியும் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஈஸி தான், நோ வரிஸ். இப்போ ரன் பண்ணி காமிச்சிட்டேன். நியூ A வேல்யூ வந்து 11. கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம 2 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் மூலயமா சொல்லலாம். ஓகேவா. ++ A இதுதான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது, ++ A -A. ஸோ எப்படின்னா நான் மறுபடியும் கமெண்ட் பண்ணுறேன். ++ A A++ -A A-. ஓகேவா. என்னடா ப்ளஸ்ஸை தூக்கி இங்கே மைனஸை தூக்கி அங்கே அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இதுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா. இதுதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீனா டேரெக்டாக இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இப்போ ++ A அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வாட் இட் சிம்பிளி மீன்ஸ் இஸ் A = A+1. அவ்வளோதான். ஓகேவா. அதான் மீனிங்கே. ++ Aனா ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும், அவ்வளோதான். இது நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிற லூப்ஸுங்கிற கான்செப்டில் இது அதிகமாக யூஸ் ஆகும். அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ஏன்னா லூப்புங்கிற விஷயம் வந்து 1/1 ரன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அந்த லூப் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். இது ஒரு வாட்டி, இது 2 வாட்டி, 3வது வாட்டி, அது கவுண்ட் வைக்கிறதுக்கு இது மெயினாக யூஸ் பண்ணுவோம். அது லூப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ++ Aன்னு போட்டோன்னா ஏயோட வேல்யூ வந்து 11 அப்படின்னு வருது. ஓகேவா. ஆனால் ஸோ இதை தான் ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஸோ வேல்யூ இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகி அதுலேயே மாறிடும். ஓகேவா. அதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆயிருச்சு இங்கே. ஆனால் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் A++ அப்படின்னு போடுறோம் அப்படின்னா ஃபன்னியாக இருக்கும். ஓகேவா. பாருங்கள், வேல்யூ 10 தான் வருது, ஆனால் A = A+1 போட்டுட்டோமே, என்னடா அது அப்படின்னா இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூ இங்கே இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் அடுத்து நான் அதே பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. ஓகேவா. ஏன்னு மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதே லைன் பிரேக்கை மறுபடியும் நான் காப்பி பண்ணி இதில் போடுறேன் அப்படின்னா ஃபன்னாக இருக்கும். செக் பண்ணுங்கள். 11 இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. என்னடா இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட் ++ A போடும்போது வேல்யூ இங்கே இன்க்ரீஸ் ஆகி இங்கே பிரிண்ட் ஆச்சு, பார்த்தீங்களா. ஆனால் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் வேல்யூ இன்க்ரிமெண்ட் மட்டும் ஆகும், ஆனால் இங்கே ஸ்டோர் ஆகாது. அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் எங்கேயாச்சும் A யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே ஸ்டோர் ஆகும். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டுக்கும் அதே மாதிரி. இப்போது A - அப்படின்னு நான் போட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே நான் பிரிண்ட் பண்ணுற ஏல உங்களுக்கு 10 தான் வரும். அடுத்து நான் யூஸ் பண்ணுறதுல 9 வரும். அவ்வளோதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இதே தான் ஜாவாலையும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஏன் பைத்தானில் இது வராது அப்படின்னா பைத்தான்லேயும் லூப்ஸுக்கே டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான். ஸோ இதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், திஸ் எபிசோட்ஸ் ஆர் பியூர்லி டிசைன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்ஸ். ஓகேவா. இந்த 3 லாங்குவேஜுக்கு என்ன காமன், எப்படி நீங்கள் பேசிக்ஸ் மாஸ்டர் பண்ணலாங்கிறதுக்கு அப்புறம் தான் ஒன்ஸ் வி கம்ப்ளீட் ஆல் திஸ் 8 எபிசோட்ஸ் ஒரு லாங்குவேஜுக்கு ஸ்பெசிஃபிக்கான பிளேலிஸ்ட் வரப்போகுது. ஓகேவா. பைத்தான், ஜாவா, C++ அந்த லாங்குவேஜில் எப்படி மாஸ்டர், அதில் இது எல்லாமே மறுபடியும் குட்டியாக எங்கெங்கே கவர் பண்ணியிருப்போம். பட் இந்த வீடியோஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா.
ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸாக என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் யூசர்கிட்ட வந்து எப்படி இன்புட்ஸ் வாங்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அன்டில் தென் சைனிங் ஆஃப் கபாலி எல்தாஸ்.